காலை வேளையில் நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா ஒரு நல்லவாட்ட பேசணும். எனக்கு ரொம்ப நாளும் இருக்கு யானனோட நம்பர் தெரியாது எனக்கு. பட் அவர்கிட்ட பேசணும். அவருடைய இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன், நான் கேட்கவும் கேட்பேன். ரொம்ப நிறுத்தி நிதானமாக அந்த காயினேஜ் வேர்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக சூஸ் பண்ணி ரொம்ப அழகாகவும் பிரமாணங்களோடு தான் சொல்லுவார் அவர். பிரமாணங்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது அவரதில். அந்த ஐயா வந்து அப்போ எனக்கு ஃபோனில் லைனில் வந்தார். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டு. காத்தர் கிச்சனில் வந்து நான் திடீர்னு யானன் பேசுகிறேன்னாரு. எனக்கு சர்ப்ரைஸ். நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்க வந்து லைனில் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாயிடுறது. அவர் பேசி மாதிரி ஐயா நான் அவரை பார்த்தா ரிஷியாட்ட இருக்கார் அவர். சாதாரண ராஜான கூட இல்லைல்ல, நீங்கள் வயசில் பெரியவர், பட் எனக்கு வந்து 300 வயசுன்னார். அவர் குருநாதர் அப்படியா சொல்லச்சு. யானன்றது என்ன பேருன்னு கேட்டேன். தட்ஸ் நாட் த காமன் நேம், என்னோட குருநாதர் வச்சு பேருன்னார் அவர். பட் அபோவ் ஆல் ஏ வெரி சிம்பிள் பர்சன். ரொம்ப மரியாதைக்குரியவர், விஷய ஞானி. தெரிஞ்சு அதெல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு மக்களுக்கு எதை போய் சேரணுமோ அதை கொடுக்குறாரு அவர். யானனுடைய இது வந்து இதையுமே நிராகரிக்க முடியாது நம்மளால். ரொம்ப ரொம்ப அழகாக பாங்கோடு ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். மொரவர் எனக்கு பத்திரகாளி அந்த மதுரை தெய்வம் குலதெய்வம். எனக்கு பள்ளியரக்காக பகவதி என்றது வடக்கஞ்சேரியில் இருக்குது, பாலக்காடு பக்கத்தில். அது வந்து பகவதின்னு சொன்னாலும் அது பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. 8 கையோடு இருக்கும். யானை இது வந்து ஓம் காளி மகா காளின்னு வரவர். கையில் அந்த இது வச்சுருப்பார், அந்த மந்திர போராட்டம். அதை வச்சு தான் செய்வார், சொல்லுவார் முதலிய. ஏன்னா அதனாலே ஈடுபட தெரியாது ஒரு நாள் பட்சம். இந்த டே 1லேருந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப அதீத பாசமும் மரியாதையும் உண்டு அவர் மேலே எனக்கு. அவர் வந்து நான் கிட்டத்தட்ட 1 or 2 இயர்ஸ் பேசணும் ஆசைப்படும் போது நம்பர் தெரியாமல் எப்படி இப்போ கான்டாக்ட் பட தெரியல எனக்கு. அவர் லைனில் அவரே வந்துட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு ஒரு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் தெரிஞ்சவா எனக்கும் தெரிஞ்சவா வந்து என்னை நம்பர் கொடுத்து பேச சொல்லியிருக்கா. அவள் பேசினார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயா மாதிரி இந்த டிவைன் அஸ்ட்ராலஜி பற்றி போட்டு தெரியலிங்க. அதாவது இந்த டிவைன் அஸ்ட்ராலஜி, அப்புறம் வந்து தெய்வ கடாட்சம், இந்த விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு டாபிக் பேசியிருந்தேன். அதை நான் வந்து என்னோடய இதில் போடணுன்னார். தாராளம் போட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு அது போட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் அது எனக்கு விவேக் சர்வேஸ்வர் அனுப்பிச்சு வச்சுருந்தார் அந்த வீடியோவை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளுடைய சித்தம் இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் நடக்கிறது அதெல்லாம். ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட பேசி ரொம்ப 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 பரம திருப்தி ஆகிட்டு எனக்கு. அப்புறம் இன்வைட் பண்ணேன். அப்புறம் ஜூன் மாதம் வரைக்கும், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரைய சொல்லியிருக்கார். இது இப்படியாக இருக்க இனி சப்தகன்னி. அவர் வந்து இந்த நாட்டுப்புற தெய்வங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர். அதான் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் பெருசு, பெரிய பெரிய கடவுள் தான். ஒவ்வொரு மூர்த்திக்கும் வந்து தனி பவர் இருக்குது.